ஓம் சாந்தி. பிராமண குலபூஷணர்களாகிய நாம் அனைவரும் இவ்வுலகில் அனைவரையும் விட மகிழ்ச்சி நிறைந்தவர்கள், அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலிகள், ஆனந்தமயமான வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள். மேலும் சர்வசக்திமான் தந்தையின் குடைநிழலில் வசிக்கக்கூடியவர்களாவோம். நமது அதிர்ஷ்டத்தை பார்ப்போம், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். முழு உலகும் அறியாமையின் இருளில் அலைந்து திரிகிறது. செல்வம், சொத்து, ஆசைகள், இச்சைகள் ஆகியவற்றின் பின்னால் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ ஈஸ்வரிய சுகங்களை ரசித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை எழுந்ததுமே பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகமான அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. உலக மக்கள் கவலைகளோடே எழுந்து கொள்கிறார்கள். ஆனால் நாம் எழுந்ததுமே பகவானை சந்திக்கிறோம். நமது முதுகை தட்டி கொடுத்து ஆஹா எனது அதிர்ஷ்டம் என்று கூறுவோம். கண்கள் திறந்ததுமே பகவான் கிடைத்து விட்டார். அதன் பின்பு அவரது வரங்கள் கிடைத்துவிட்டன, அவரது சக்திகள் கிடைக்கின்றன, அவரது அன்பு கிடைக்கிறது. அவரோடு உரையாடல் செய்வதற்கான தங்கமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த பலன்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அதிகாலையின் நேரத்தினை அழகான பிராப்திகளில் கழிப்போம். யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அமிர்தத்தை ஒத்த அந்த ரசனையை அனுபவம் செய்திருக்கிறார்கள். பகவானுடைய வழிகாட்டுதல், இந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், நீ என்ன தவறுகள் செய்திருக்கிறாய், நீ சுயத்திற்குள் என்ன திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், நீ எவ்வாறு முன்னேற வேண்டும், எவ்வாறு வெற்றி அடைய முடியும், எவ்வாறு உயர்ந்த நிலையை அடைய முடியும், இவை அனைத்தையும் தந்தை அதிகாலையில் நமக்கு வழங்குகிறார். பின்பு முழு நாளும் தந்தையின் துணையினுடைய அனுபவமும் கிடைக்கிறது. எப்போது அவரை அழைக்கிறோமோ உடனே ஆஜராகி விடுகிறார். எப்போதெல்லாம் நினைவு செய்கிறோமோ அதீந்திரிய சுகத்தினை அனுபவம் செய்விக்கிறார். பக்தர்களைப் போன்று வெறும் அவரை அழைப்பதல்ல, நமது நினைவானது அவரது துணையை அனுபவம் செய்விக்கிறது. எனவே வாருங்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகளை நினைவு செய்து பரம சுகங்களின் அனுபவத்தினால் ஜென்ம ஜென்மங்களுடைய துக்கத்தினை முடிவடைய செய்வோம். ஏனென்றால் நாம் முழு உலகின் துக்கங்களையும் அழித்தாக வேண்டும். இந்த உலகிற்கு மிகவும் தேவையான விஷயங்களை நாம் இப்போது செய்தாக வேண்டும். அறிவியல் இவ்வுலகிற்கு பலவற்றை கொடுத்திருக்கிறது. நமது தலைவர்கள் கூட பலவற்றை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இவ்வுலகை துக்கங்களிலிருந்து விடுவிப்பது, சத்தியமான பாதையை காட்டுவது, நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்து பலத்தினை வழங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்த ஆத்மாக்கள் மட்டுமே செய்ய முடியும். எனவே நமக்கு அளவற்ற பொக்கிஷம் கிடைத்து கொண்டிருக்கிறது. தன்னைத்தான் இந்த பொக்கிஷங்களால் நிறைத்து கொள்வோம். ஏனென்றால் பகிர்ந்தளிக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. நமது வாசலிலிருந்து யாரும் வெறுங்கையோடு திரும்பாத அளவிற்கு சுயத்திற்குள் நிறைத்து கொள்வோம். அப்போது நமக்கு என்ன வரம் கிடைக்கும் என்றால், எந்த ஒரு ஜென்மத்திலும் எந்த நேரத்திலும் உங்களது வாசலுக்கு வரக்கூடிய யாரும் வெறுங்கையோடு திரும்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பீர்கள். கொடுத்து கொண்டே செல்வீர்கள். எனவே கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்வோம். யார் நிரம்பி இருப்பார்களோ அவர்களுக்கே கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். யார் வெறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு எப்போதும் வாங்கக்கூடிய சமஸ்காரமே இருக்கும். ஆனால் நாமோ ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பரம தந்தையோடு இணைந்து விடுவோம். மேலும் இந்த முழு உலகும் நம்மோடு இணைந்திருக்கும். இன்று முழு நாளும் யோகத்தின் அழகான அனுபவம் அடைவோம். நான் பரம தந்தையோடு இணைந்திருக்கிறேன். அந்த மகா ஜோதியானவர் கடலை போன்றவர், சர்வ சக்திகளின் களஞ்சியமானவர். அவரோடு நான் ஆத்மா இணைந்திருக்கிறேன். மேலும் என்னோடு இந்த முழு உலகும் இணைந்திருக்கிறது. தந்தையின் முழு சக்திகளும்
எனக்குள் நிறைந்து பின்னர் என்னிலிருந்து நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன், வள்ளலாவேன், அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே செல்கிறேன். எனவே இன்று முழு நாளும் கொடுப்பதற்கான நாளாகும். ஒரு தந்தையிடம் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், இயற்கைக்கும் கொடுக்க வேண்டும், சுற்றியுள்ள வாயுமண்டலத்திற்கும் கொடுக்க வேண்டும். அப்போது உங்களது குடும்பம் தானாகவே சுகம் நிறைந்ததாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.